கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி 24 இன்றைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி அருண் கிட்டே சொல்கிறாங்க, அண்ணா இந்த ரெசார்ட்டை வாங்கின விஷயத்த அம்மா கிட்டே சொன்னீங்களா இல்லையா, இந்த ரெசார்ட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது காசு அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, ஐஸ்வர்யோட அம்மா தான் எனக்கு காசு கொடுத்தாங்க இந்த ரெசார்ட்டை வாங்குறதுக்கு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்படி பண்ணுற, கொஞ்சம் பொறுமையாக தானே அம்மா இருக்க சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு, எப்படியா இருந்தாலும் நான் கேட்டால் அம்மா வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீ தான் வாங்க வேணான்னு சொல்லிட்டே இல்லை, எனக்கு என்னுடைய பொண்டாட்டி இதை கிஃப்டாக கொடுத்துருக்கா. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல கார்த்திக் கோவமாக காரில் ஏறி போகிறாரு. இன்னொரு பக்கம் அருண் நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி கார்த்தி வீட்டுக்கு வந்தானா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லையே உங்கள் தம்பி இன்னும் வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாங்க அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, நான் ரெசார்ட்டை வாங்கின விஷயத்த யாரோ கார்த்திக்கிட்ட சொல்லிட்டாங்க. கார்த்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதான் அம்மா கிட்ட போட்டு கொடுக்க வந்துட்டானுன்னு நினச்சேன் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எதுக்கும் நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. கார்த்திக் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, அதெல்லாம் என் தம்பி அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டான், அவர்கிட்ட ஒரு தடவை சொன்னால் போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, விடக்கூடாதே, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றா இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை, சரி நம்ம ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்ட்டு நேராக ரவுடிகளுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஒரு ரெசார்ட்டோட ஃபோட்டோ அனுப்புகிறேன், அந்த ரெசார்ட்டை அடித்து துவம்சம் பண்ணிடுங்க, முக்கியமாக யார் உடைக்க சொன்னது அப்படின்னு கேட்டால் கார்த்தின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரவுடிங்களும் நேராக அந்த ரெசார்ட்டை அடித்து உடைக்கிறதுக்காக போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக வீட்டுக்கு வந்துட்டு அபிராமிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் மாடிக்க போகிறாங்க. போயிட்டு தீபா கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க, அன்றைக்கி அந்த ரெசார்ட்டை வாங்கினவங்கள, அந்த ரெசார்ட்டை அம்மா கூட வேணும்னு சொன்னாங்கல்ல, அந்த ரெசார்ட்டை யாருக்கும் தெரியாமல் அருண் வாங்கியிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வந்துச்சுன்னா கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க நேராக ரெசார்ட்டை அடித்து உடைக்கிறாங்க. அதே நேரத்தில் அருண் போய் தடுத்து அந்த ரவுடிகளை அடித்து ஒரு இடத்துல கட்டி போடுறாங்க. கட்டி போட்டுட்டு, எதுக்குடா இந்த ரெசார்ட்டை அடித்து உடைக்கிறீங்க, யாரும் உங்களை அடித்து உடைக்க சொன்னது அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, சரி நீ மன்னிச்சிருங்க, கார்த்திக் சார் தான் பணம் கொடுத்து இந்த ரெசார்ட்டை அடித்து உடைக்க சொன்னார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் செம்மையாக ஷாக் ஆகி ரவுடியோட சட்டையை பிடிச்சி, நீ சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்க, அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, சார் நான் சொல்கிறது உண்மையை, அந்த கார்த்தி தான் ரெசார்ட்டை அடித்து உடைக்க சொன்னது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதோட அருண் சரியான கோவத்தில் நேராக வீட்டுக்கு வந்துட்டு கார்த்தின்னு கத்துறாங்க. அப்போ அபிராமி ஐஸ்வர்யா எல்லாரும் வராங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, அந்த ரெசார்ட்டை எதுக்கு அடித்து உடைக்க சொல்லி ரவுடிகளை அனுப்புனேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நான் இல்லைண்ணா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி அந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க கிடையாது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க, எப்போவுமே உங்கள் தம்பிக்கு தாங்க சப்போர்ட்டு, உங்களுக்கு எந்த வித சப்போர்ட்டும் இல்லை, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே வேணாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஐஸ்வர்யா வராங்க. இதை பார்த்துட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. கார்த்தி ஓடி போய் அவங்க அண்ணனை ஸ்டாப் பண்ணி, அண்ணா நான் இந்த வேலையை பண்ணலை, என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறேன், எனக்கு ஒரு 24 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அண்ணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. அதோட எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.